வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 12ஆம் வகுப்பு கணித பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.3ல் 3வது கணக்கு பார்க்குறோம். இது வாக்கிய அமைப்பில் கணக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆனால் மிக மிக எளிமையான கணக்கு தான். கொஞ்சம் நிதானமாக ரீட் பண்ணி பாருங்கள். கணக்கை ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணாலே அங்கே என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத குறிப்பு கணக்காக எடுத்து வச்சுட்டு செய்யலாம். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மாத ஊதியத்தில் ஒரு பணியில் அமர்த்தப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நிலையான ஊதிய உயர்வு அவருக்கு வழங்கப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெறும் ஊதியம் 19,800 மற்றும் 9 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெறும் ஊதியம் 23,000 எனில் அவருடைய ஆரம்ப ஊதியம் மற்றும் ஆண்டு உயர்வு எவ்வளவு என்பதை காண்க. நேர்மாறு அணி காணல் முறையில் இக்கணக்கை தீர்க்க. இது இயற்கணிதத்தில் நம்ம ஈஸியாக பண்ணிடுவோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, நேர்மாறு அணி காணல் முறைனா ஏ இன்வர்ஸ் வச்சு நம்ம இதை செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வாக்கியத்தை நம்ம சமன்பாடு முறையில் ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்க, மாத ஊதியம் எக்ஸ், மாத ஊதியம் எக்ஸ் என்க. ஊதிய உயர்வு ஒய் என்க. இப்போ நம்ம இயற்கணிதத்தில் கோவை எழுதுவோம் இல்லையா, பல்லுறுப்பு, அதே போல் தான் இங்கே எழுத போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஃபஸ்ட்டு மாத ஊதியம் எக்ஸ் தான், அதில் மாற்றம் கிடையாது. ஊதிய உயர்வு தான் மாறும். 3 ஆண்டுகளுக்கு இவ்வளவு 19,800. அதே இது 9 ஆண்டுகளுக்கு என்ன வந்திருக்குது, 23,400. ஃபஸ்ட்டு இதை அணி வடிவத்தில் எழுதிக்குவோம். அணி வடிவத்தில் எழுதும்போது என்ன வரும், 1 3 1 9. ரொம்ப எளிமையாக இருக்குல்ல. அணி வடிவம் தான் ரொம்ப எளிமை. XY ஏன்னா நம்மளுக்கு 2/2 தான், அதனால் ரொம்ப எளிமையான கணக்கு. சரி, இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது நம்மளுக்கு, X = A இன்வர்ஸ் B. அவன் தான் நேர்மாறு விகிதத்தில் காமிக்கணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா. நேர்மாறு அணி காணல்னா நம்ம இதை தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா? சரி, இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், ஏயின் மதிப்பு கண்டுபிடிப்போம். ஏயின் மதிப்பு கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு ஏ போட்டுக்கோங்க. ஏயின் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். 1 3 1 9. அப்படின்னா என்ன வரும், 9 - 3 6. 6 ≠ 0. அப்போனா ஏ இன்வர்ஸ் காண இயலும். ஏ இன்வர்ஸ் காண இயலும்னா அடுத்து என்ன செய்யணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இது 2/2ங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எளிமை. என்ன செய்யணும், மூலை விட்டத்தை இடமாற்றணும். இடமாற்றும் போது என்ன வரும், 1 9ஆக போயிடும். 9ங்கிற இடத்துல 1 போடுறோம். அடுத்து அடையாளத்தை மாற்றுறோம். -3 -1. ஏ இன்வர்ஸ் = 1/A mod A adjoint of A. 1/A, A எவ்வளவு, 6. 9 -3 -1 1. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்னது, எக்ஸ். எக்ஸ்னால் என்னது, ஏ இன்வர்ஸ் பி. ஏ இன்வர்ஸ் பிங்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஏ இன்வர்ஸுக்கு மதிப்பை பிரதியிட்டுறோம். ஏ இன்வர்ஸுக்கு மதிப்பு என்னது, X = 1/6 9 - 3 -1 1. B உடைய மதிப்பு என்னது, 19,800 23,400. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பெருக்க போகிறோம். நிறையும் நிரலையும் பெருக்க போகிறோம். பெருக்கிறது ரொம்ப பெருசு தான். பெருக்கணும்னா என்ன வருது, 1/6 அப்படி வச்சுக்கோங்க. 1,78,200 - 70,200 by -19,800 + 23,400. ஓகேவா? இப்போ இதை பெருக்கணும்னா என்ன வருது, நம்மளுக்கு கூட்டி கழித்து எல்லாம் பண்ணோம்னா 1/6 × 1,08,000. இங்கே 3,600.
6ஆல் வந்து வகுக்கிறோம். வகுக்கும்போது இங்கே என்ன வருது, 18,000 வரும். கீழே வந்து 600. இங்கே வந்து XY. அப்போனா என்னது, எக்ஸ் வந்து என்னது 18,000, ஒய்னா என்னது 600. எனவே மாத ஊதியம் 18,000. ஏன்னா இது வந்து சென்டென்ஸ் கணக்கு, வாக்கிய கணக்குனால நம்ம கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும், வாக்கியத்தில் ஆன்சர் எழுதுங்க. ஊதிய உயர்வு ரூபாய் 600. அவ்வளோதான் மாணவர்களே. கணக்கு பார்க்க எவ்வளவோ பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா, நம்ம அதை கணக்கு அந்த இதை மட்டும் எழுதிட்டு நம்ம செய்கிற மெத்தட்லேயே எழுதினோம்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே வந்து கணிதம் இவ்வளோ எளிமையாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு திகைப்பு வரும். நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்த கணக்கில் மீண்டும் சந்திப்போம்.